மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வழங்கிடவே இறைவாக்கை வழங்கிடவே இறைவன் அரசு வழங்கிடவே இறைவாக்கை வழங்கிடவே இனிதே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றார், பிரிந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவிலே நம்மை தெரிந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவிலே நம்மை தெரிந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரின் நம்மை மனித மாண்பு மகிழ்வுயர், அவரின் நம்மை மனித மாண்பு மகிழ்வுயர். எழுவி வருகிறேன் இறைவன் நம்மை அழைக்கின்றார், பிரிந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். நெங்கேற்பட்டி திரு விஜய் ஆரோக்கியம் அமலர் புஸ்தகம் குடும்பத்தாரிடம் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இக்குடும்பத்திற்கு செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், பேரப்பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் கல்வியிலும் சிறந்து வளரவும், தொடர்ந்து குடும்பத்திற்கு ஆசை வேண்டியும், குடும்ப தலைவியின் தம்பி திரவியம் அவர்களுக்கு பூர்ண உடல் செல்ல வேண்டியும், குடும்பத்தில் வெள்ளத்தில் படைத்த அருளமான் சுப்பராணி அருளமான் இவர்களின் ஆன்மா இறைவனில் இழைப்பாற்று பெற கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றுபவராகவும் புகலிடமாகவும் இரும். தந்தை மகன் யாமியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்போடு அழைக்கின்றோம். நம் திருத்தந்தையின் நேரடி கண்காணிப்பில் செயல்படுகின்ற சபைகள் ஒன்று இயேசுவின் கண்மணிகளுக்கு இயக்கம் பாலசபை என்பது பெருமைக்குரியது. ஒவ்வொரு ஆண்டும் அகில உலக திருவிழாவானது பிப்ரவரி 2ஆம் ஞாயிறை இயேசுவின் கண்மணிகள் விழாவாக கொண்டாடுகின்றது. இறையாட்சி பற்றிய போதனைகளை குழந்தைகள் கூட புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இயேசு கவனம் செலுத்தினார். எனவே உவமைகள், கதைகள் போன்ற போதனை வடிவங்களை அவர் தேர்ந்தெடுத்தார். குழந்தைகள் மேல் இயேசு வைத்திருந்த கரிசனைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. சிறுவயது முதல் 7 சிறுவ சிறுமியர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு தனது உடைமைகளை பகிர்ந்து கொடுத்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஆயர் சார்லஸ் ஜான்சன் என்பவர் தன்னை போலவே ஒவ்வொரு கத்தோலிக்க சிறுவ சிறுமியரும் சமூகத்தில் உள்ள 7 சிறுவ சிறுமியரை அன்பு கொண்டு தங்களிடம் உள்ளதை பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற குறிக்கோளுடன் 1843ஆம் ஆண்டு பாலசபையை ஆரம்பித்தார். கத்தோலிக்க சிறுவ சிறுமியரிடையே மறைமணி ஆர்வத்தை கொண்டு இறை அழைத்தலை ஊக்கப்படுத்தவும் இயேசுவின் கண்மணிகள் இயக்கம் அமைக்கப்பட்டுள்ளது. உதவும் கரங்கள், நம்பிக்கை, இதயங்கள் என்ற மைய சிந்தனையுடன் இந்த ஆண்டு இயேசுவின் கண்மணிகள் விழாவை சிறப்பிக்க இன்று நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகள் செய்ததை எல்லாம் எனவே இன்று இறைவாசைக்கு சிறிய உதவியாளர் தங்களுக்குள்ளே பகிர்தலையும் பிறருக்கு செயல்பாடுகளையும் செய்யும் போது பிறருக்கு உதவும் கலைஞராகவும் இச்சமத்தின்
தெளிவாகவும் அவர்களின் வாழ்வு சிறக்கவும் இயேசுவை போல ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உணவராய் வாழ ஊக்கப்படுத்துவோம் வழிகாட்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நம் திருமொழியின் நினைவாக நம்மீது திளைக்கப்படும் நமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றும் இல்லாமல் இறைவா, வாழ்வினற்ற தூய்மைக்கு தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருப்புலமானே இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று முதல் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளி மூச்சினையை மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீமை அனைத்திலிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோம் ஆக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் தொடர்புமை வேண்டுகின்றோம். கலந்து தண்ணீர் திரிக்கப்படும் இடம் எல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்திலிருந்து தோல்வியுடன் செய்வீராக. உம் தூய ஆவியால் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக நாம் அவருடைய ஆட்சியில் பங்கு கொள்ள நம்மை தகுதி அடைய செய்தருள்வாராக. Amen.
ஜெபிக்குமாக. எங்கள் தாயின் தந்தையுமாகிய இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளிக்கின்றீர். எங்கள் உள்ளங்களில் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழவும் நீர் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் என்றும் பேரும் பெற்றோர். ஒரு புள்ள பாடம் தப்ப தப்ப தான் பாடும்.
முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி இதெல்லாம் காணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் காணிக்கப்பட்டுள்ளது. ஞானமன்று அறிவுக்குரியவர்களாகிய இவ்வுலக தலைவர்களுக்கு ஞானமும் ஞானப்படும். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாக இருக்கும் இறை ஞானத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் சித்தத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாற்றக்கூடிய ஆண்டவரை சிலுவையை அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்கள் என்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். தூய ஆவியாரை அனைத்தையும் துருக்கி ஆடுகிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். இது ஆண்டவர் அருளாக தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய துயரச் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்திய துயரச் செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 17 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழித்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளையில் மிக சிறியது ஒன்றேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கின்றவர் விண்ணுலகில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரே விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறிகளை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தில் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரன் சகோதரிடம் சினம் கொள்கின்றவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரரையோ சகோதரியோ முட்டாளே என்பவர் தலைமை சட்ட தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவர். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் அல்லது சகோதரிகள் எவரிடம்
உங்கள் மேல் ஏதோ மனத்தாமல் உண்டென அங்கே நினைவுற்றார். அங்கேயே பலிபீடத்திற்குள் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவள் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டி செல்லும் பொழுது வழியிலேயே அவளுடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையெனில் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தில் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விட செய்தால் அதை பிடித்து இழுத்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விட செய்தால் அதை உங்களிடமிருந்து வெட்டி எரிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனைவிக்கு மனவிலக்கு சான்றிதழ் கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தன் மனைவியை பராதன்மைக்காக அஞ்சி வேறு எந்த காரணத்திற்காக விலக்கிவிடக் கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். மேலும் பொய்யானை இடாதீர்கள். ஆணையிட்டு நேர்ந்ததை கொண்டு ஆண்டவருக்கு செலுத்துவேன் என்று முற்காலத்தில் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், எனில் அது அவரின் கால் மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், அது பேரரசின் நகரம். உங்கள் தலைமுடி மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையிலும் வெள்ளையாகவோ கருப்பாகவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும் பொழுது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிலிருந்து வருகின்றன என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே வருகின்ற நற்செய்தி திருச்சட்டத்தை மையப்படுத்தியது தோன்றியிருந்தாலும் உறவை மையப்படுத்திய ஒரு மிக முக்கியமான ஒரு நற்செய்தியாக அமைகிறது. திருச்சட்டம் என்பது அன்பின் நிறைவு, அன்பினுடைய வெளிப்பாடு. அதனால்தான் இயேசு ஒவ்வொரு நிகழ்விலும் சொல்வார், திருச்சட்டம் நிறைவேறவே இவ்வாறு நிகழ்த்தது என்ற வார்த்தையை பயன்படுத்துவார். இயேசுவின் போதனை யூதர்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் சட்டத்தை மையப்படுத்திய வாழ்வு யூதர்களுடைய வாழ்வு. அவர்கள் அதிகமாக கடவுளை விட, சட்டத்தை கொடுத்த கடவுளை விட சட்டம்தான் பெரியது என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கும் காரணம் உண்டு. ஏனென்றால் மோசே 10 கட்டளையை சீனாய் மலையில் தருகிறார். மோசே 10 கட்டளை தருகிறார். ஆரோன் அவரோடு துணையாக வருகிறார். அங்கே இஸ்ராயேல் மக்கள் கீழே இருக்கின்ற இந்த இஸ்ராயேல் மக்களிடம் கொண்டு வரும் பொழுது தனக்கு பின் அதை சுமந்து வருகின்றவர்கள் அந்த இஸ்ராயேல் மக்கள் நீதி தலைவர்கள், அரசர்கள், வழிகாட்டிகள், இறைவாக்கினர்கள், இவ்வாறாக அந்த 10 கட்டளையானது சுமந்து வந்து இறுதியாக இஸ்ரேல் மக்களாகிய அந்த யூதர்கள் தங்களுடைய வசமதம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் அமைக்கின்றது. நாங்கள் தான் இதை சுமந்து வந்தவர்கள். மோசே எங்களிடம் இந்த சட்டத்தை ஒப்படைத்திருக்கின்றார். சட்டத்தை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை, பொறுப்பு. அதனால் சட்டத்தை நாங்கள் முழுமையாக பாதுகாக்கிறோம் என்ற அந்த நிலையில்
இயேசு எங்கெல்லாம் சட்டத்தை மீறுகிறாரோ அங்கெல்லாம் இவர்கள் மோசேயுடைய அந்த சட்டத்தை நினைவு கூறுவார்கள். இவன் சட்டத்தை மீறுகிறான் என்று இயேசுவின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பழி சுமத்தப்பட்டது. ஆனால் இயேசு அங்கே அந்த 10 கட்டளைகளையும் இறுதியாக வருகிற 2 கட்டளைகளை மையப்படுத்தியவர். கடவுளை அன்பு செய்தல், கடவுளுடைய படைப்புகளை அன்பு செய்தல், தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசித்தல், அவற்றை இயேசு மையப்படுத்தி தன்னுடைய ஒரு புதிய கட்டளையாக அங்கே கொடுக்கின்றார். அன்பின் கட்டளையாக மாறுகிறது. அங்கே சட்டமாக கொண்டு வரப்பட்டது இந்த அன்பிலே நிறைவு பெறுகிறது. கல்வாரி மலையிலே அன்பினுடைய வெளிப்பாடாக இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்றார். அதாவது யோவான் நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். தன்னுடைய ஒரே பேரான மகனையே கடவுள் இந்த உலகிற்கு அனுப்பும் அளவிற்கு நம்மீது அன்பு கொண்டிருந்தார் என்று அந்த இறை வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது. அது கல்வாரி மலையிலே நிறைவு பெறுகிறது. இவ்வாறாக இயேசு அந்த சட்டங்களை எல்லாம் தமதாக்கி கொண்டு சட்டத்தை முழுமையாக புரிந்து கொண்டு இப்படித்தான் இது என்று அவர் நிறைவேற்றும் பொழுது அந்த சட்டத்தை கொண்டு வந்த யூத சமுதாயம் சட்டத்தை மீறுகிறான் என்று பெரிய பழி சுமத்தினார். அதிலே நாம் பார்க்கும் பொழுது இன்றைய நற்செய்தியிலே வருகிற முதல் வார்த்தை இயேசு சொல்கிறார், அழிக்க அல்ல. இந்த இறை வாக்குகளை அழிக்க அல்ல, சட்டங்களை அழிக்க என்கின்றார். அப்படி என்றால் அவர் நிராகரிக்கவில்லை, இறை திட்டத்தை அவர் மதிக்காமல் சென்றுவிடவில்லை. அவை அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும், அதை முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில்தான் இயேசு சொல்கின்றார், அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன். சட்டத்தினுடைய உண்மை தன்மையை இயேசு புரிந்து கொண்டார். சட்டங்கள் நமக்காக உருவாக்கப்பட்டது. சட்டங்கள் அனைத்தும் நாம் ஒரு சரியான பாதையில் பயணம் செய்ய நமக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் சட்டத்தை நாம் ஒவ்வொரு நாளும் முழுமையாக பின்பற்றும் பொழுது தவறு நடைபெறாமல் இருக்கும் என்கின்ற உணர்ந்த இயேசு அந்த சட்டத்தை மென்மேலும் ஆழமாக புரிந்து கொண்டு எதற்காக உருவாக்கப்பட்டது, மக்களுடைய வாழ்க்கை வளம் பெற. அப்படி உருவாக்கப்பட்ட சட்டம் ஏன் ஓய்வு நாளில் மக்களுக்கு இந்த சட்டம் உதவக்கூடாது? அதனால்தான் இயேசு அழகாக சொல்வார், ஓய்வு நாட்களில் உங்களுடைய குழந்தை அல்லது ஆடு மாடு கிணற்றில் விழுந்து விட்டால் நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டிருப்பீர்களா என்று கேட்பார். உயிர் காக்கும் பணியை செய்வதற்கு சட்டங்கள் அங்கே தடைபடுகின்றன. ஆனால் இயேசு சொல்கிறார், அன்பின் கட்டளையானது அங்கே வழிகாட்டக்கூடியது, பிறருக்கு வழிகாட்டியாக அமைய வேண்டியது. நீங்கள் சட்டத்தை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் அப்படியே பின்பற்றுகிறீர்கள் என்று இயேசு சொல்கிறார். அதாவது சட்டத்துடைய பொருள் உணர்ந்து ஆழமாக உணர்ந்ததனால் அவற்றை வெளிப்படுத்துகின்றார். அதை இன்னும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக பார்க்கும் பொழுது கொல்லாதே என்ற வார்த்தையெல்லாம் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. அது செயலால் மட்டுமல்ல, ஒருவரை கொல்லுதல் என்பது செயலால் மட்டுமல்ல, வார்த்தையாலும் அவை நிகழ்விடுகின்றன. கோபம், பகை, வெறுப்பு, சுயநலம் இவற்றால் நாம் பிறரை மிக எளிதாக கொன்று விடுகிறோம். வெறும் கத்தி எடுத்துக் கொள்வது மட்டுமல்ல, வார்த்தையால் மிக எளிதாக கொள்கின்றோம். அதைதான் இயேசுவும் அங்கே மையப்படுத்துகிறார். அதுக்கடுத்து நாம் பார்க்கும் பொழுது விண்ணும் மண்ணும் ஒழித்து போகும், என் வார்த்தை ஒரு காலமும் ஒழியாது என்று சொல்கிறார். இறை வார்த்தையை நாம் இது ஒரு லைட்டா மேலோட்டமாக இப்பொழுது எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவை அனைத்தும் முன்குறித்து நமக்கு கொடுக்கப்பட்டவை. இதோ 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, அது குறிப்பாக இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு மனிதர் பிறக்கப் போகிறார், மக்களை மீட்கப் போகிறார், அவர் எப்படி இருப்பார், எப்படி இறப்பார் என்று இயேசுவுக்கு முன்பாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டது. அதனால் இந்த இறை வார்த்தையை நாம் ஏதோ ஒரு மேலோட்டமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அல்லது நமக்கு தேவையான வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு சிலருக்கு நாம் பார்ப்போம், நம்மை சார்ந்த சகோதரர் சொல்வார்கள், அவங்களுக்கு தேவையான ஒரு சில வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுவாங்க. இந்த சிலை வழிபாடுவாங்க, 10 ஒரு பங்குன்னு சொல்லுவாங்க. இது போல எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்குவாங்க. ஆனால் இயேசுடைய வார்த்தை எல்லாவற்றையும் கடந்தது. தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரை நேசி, அன்பு செய், விட்டு கொடு, மன்னி என்ற வார்த்தையெல்லாம் தேவையில்லை. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு தங்களுக்கு தேவையான இந்த சிலை வழிபாடு, 10 ஒரு பங்கு இதை மட்டும் எடுத்து அதிகமாக பேசுவார்கள்.
அதுபோன்று நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, மாறாக ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளால் கொடுக்கப்பட்டது, தூய் ஆவியால் வெளிப்படுத்தி அங்கே எழுதப்பட்டது என்பதனால் நாம் இறை வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் திருச்சட்டமானது இயேசுவின் பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு மற்றும் நினைவுக்கு சென்றது அனைத்தையும் அந்த திருச்சட்டமானது அன்பின் சட்டமாக நிறைவேற்றப்படுகிறது. மேலும் கடவுள் சொன்னது ஒவ்வொன்றும் இங்கே நிறைவேறுகிறது. மனிதன் ஒருவேளை மாறலாம், மறக்கலாம், ஆனால் கடவுள் ஒருபோதும் மாறாதவர், மறக்க மாட்டார். அதனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை, அதை எப்ப எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர் அங்கே மிக தெளிவாக நம் தேவைகளை அறிந்தவராக இந்த சட்டத்தை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுகின்றவராக இருக்கின்றார். இந்த இறை வார்த்தை மேலும் நாம் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு மேலோட்டமாக அல்ல, இரண்டு பக்கமும் குத்தக்கூடிய வாளை போன்றது என்று அழகாக பவுலடியார் அந்த வார்த்தையை சொல்வார். அதனால் பலருடைய கடினமான இதயங்களை எல்லாம் மாற்றிய இறை வார்த்தை. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அவனுக்கு வருகின்ற பயன் என்ன? எவ்வளவு பெரிய பெரிய பணக்கார இளையோர்களை மாற்றியது. லுயோலா இன்னாசியா, அருளானந்தர், சவேரியா, அன்னை தெரேசா, இவர்கள் அனைவருடைய வாழ்க்கை குறிப்பிலும் இந்த இறை வார்த்தை அவர்களுக்கு மையமாக அமைந்தது. அதனால்தான் ஆழமாக சிந்தித்தார்கள், நடைமுறை வாழ்க்கையை பின்பற்றினார்கள், அந்த சட்டத்தை அவர் முழுமையாக பெற்றுக்கொண்டார்கள். அது ஒரு அன்பின் கட்டளையாக மாறியது. ஆண்டோடைய அன்பை தமது இறை வார்த்தை வழியாகவும் செயல்பாடுகள் வழியாகவும் பிறருக்கு வெளிப்படுத்தினார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடியுது. மேலும் கடவுளுடைய அந்த மீட்பு திட்டமானது தாமதமாகலாம், ஆனால் ஒரு நாள் நமக்கு அவை தோல்வி அல்ல. என்னுடைய ஜெபம் மட்டும் கேட்கப்படவில்லை என்று நாம் பல நேரத்தில் நாம் நினைக்கின்றோம். தாமதிக்கலாம், ஆனால் அந்த தாமதம் ஒரு நாளும் நிராகரிக்கப்படவில்லை. கட்டாயம் நமக்கு கொடுப்பார். நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் வீணாகாமல் போகாது என்பதை நாம் புரிந்து கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இங்கே நற்செய்தி வருகிற வார்த்தை சினம் என்கிற வார்த்தை வருகிறது. இங்கே சினம் என்பது இந்த கோபத்திற்கு ஈடாக கொடுக்கப்படுகிறது. கொல்லாதே என்ற கட்டளையை இங்கே ஆழப்படுத்துகின்றது. மேலும் இதை பார்க்கும் பொழுது கையில் ஒரு பொருளை எடுத்து மற்றவரை கொள்வதை விட அங்கே வார்த்தையால் கொள்வதுதான் இங்கே இயேசுவும் அங்கே சொல்கிறார். உள்ளத்தில் ஒருவருக்கு கோபம் வருகிறது. சினம் என்பது ஒருவருடைய உள்ளத்தில் கோபத்தை உருவாக்குகின்றது. அவை வாயால் இழிவுபடுத்துகின்றது, மனிதனை நிராகரிக்கின்றது. அவனை இழிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவனுடைய தன்மையை குறைவுபடுத்துகின்றது. இவ்வாறாக அந்த சினமானது ஒரு மனிதனை அழிவின் பாதையில் தான் மட்டுமல்ல தன்னுடைய பெயருக்கு இழிவு வந்தாலும் தன்னை அவன் முதலில் இழிவுபடுத்துகின்றான். அதான் சொல்வார் கவிஞர் மிக அழகாக சொல்கின்றான், கோபம் என்பது தனக்குத்தானே ஒரு மனிதன் வைத்துக் கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பு. அந்த நெருப்பானது சிறிய ஒரு பொறியாக அவன் வைத்துக் கொள்கிறான். தன்னுடைய வாழ்க்கையிலே அது பெரிதாக மாறிக்கொண்டே இருக்கின்றது என்பதை அவன் உணர்ந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. அதை புரிந்து கொள்கின்ற ஒவ்வொருவரும் அதை வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவான் என்று தெளிவாக சொல்கின்றார். அதனால்தான் உறவை அங்கே உடைப்படாமல் ஒரு அன்பின் சட்டமாக நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார். இதுதான் பார்க்கும்போது அந்த சினத்தை அடுத்தபடியாக கொண்டு வருகின்ற பொழுது குடும்பத்தை மையப்படுத்தி கொண்டு வருகிறார். குடும்பத்தில் மிக அழகாக சொல்கிறார், உங்கள் சகோதரன் அல்லது சகோதரி மீது ஏதாவது மனத்தாமல் இருந்தால் காணிக்கை கொண்டு வரும் பொழுது என்ன செய்யணும்? இங்கே பலிபீடத்தின் மேல் வைத்து விட்டு நீங்க போய் முதலில் அவரோடு சமாதானம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் இங்கே உறவு உடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுவது இந்த சினம், கோபமாக இருக்கின்றது. அதான் வள்ளுவன் மிக அழகாக சொல்கின்றான், தீயினால் கொண்டு சொல்லுக்கும் நாவினால் சொல்ல ஒன்றுக்குள்ள அந்த ஒரு வித்தியாசத்தை தெளிவாக சொல்லி நம்முடைய உறவு அந்த கோபத்தில் பல நேரத்தில் பிளவுபடுகிறது. அதை நாம் விட்டு விலக வேண்டும். அதை நாம் பார்க்கும் பொழுது அன்பு மன்னிப்பு என்கிற ஒரு பெரிய மருந்தை ஒரு மனிதன் பயன்படுத்தும் பொழுது அதன் வழியாக அவன் சமுதாயத்தில் ஒரு சிறந்த ஒரு மனிதனாக விலகுகின்றான் என்று பார்க்க முடிகிறது. பலியை விட உறவுதான் முக்கியம், வழிபாட்டை விட சமாதானம் தான் முக்கியம் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கிறது.
பழைய சிந்தனையாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு தவற்றை காணிக்கை கொடுத்து அதை நாம் முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம் என்று இருந்தார்கள். ஆனால் இயேசுனுடைய புதிய அந்த பொன்மொழியிலே பார்க்கும் பொழுது, புதிய சிந்தனையை பார்க்கும் பொழுது, அங்கே உடைந்த உறவுகள் மிக முக்கியமானது, சரி செய்ய வேண்டும், மீண்டும் ஒன்று சேர வேண்டும். அங்கே காணிக்கை முக்கியம் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கின்ற உறவுதான் முக்கியம், சமாதானம் முக்கியம் என்பதை தான் இயேசுவும் தெளிவாக விளங்குகின்றார். நம்முடைய பாடல் வழியிலே நாம் பார்க்கின்றோம், உறவோடு வாழ உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம் இயேசு இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். திருப்பாடல் ஆசிரியரும் அதை அழகாக சொல்கின்றார், அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார், அன்பு எங்கு உள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அதுதான் எந்த மதத்தை எடுத்தாலும் சரி, நம்முடைய கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொண்டால் அன்பே கடவுள். நம்முடைய இந்து சமூகத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே அன்பு சிவன், சிவனோடு கடவுள் ஒப்பிடுகிறார்கள். இஸ்லாமிய சூழல் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அன்பு மயமானவர் என்று அன்பை மையப்படுத்தியதுதான் அனைத்து மதங்களும். எனவே இந்த உறவுக்கு மிக முக்கியமான அன்பு மன்னிப்பும் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். நாம் அதிகமாக நம்ம பாடல் பாடுவோம், அன்பில் பிறந்த இறைக்குலம் நாமே. அந்த பாடல் மட்டும்தான் வழக்கமா பாடல் மட்டும்தான். ஒரு நாள் அந்த வார்த்தையை நம்ம சிந்தித்ததே கிடையாது. ஏதோ வருவோம் பாடுவோம், அதோடு முடிந்துவிடும். அப்படி அல்ல, உறவு என்பது ஒரு வரம், கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம். இதை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு பொறுப்பு. எனவே இந்த இன்னும் ஒரு கவிஞர் மிக அழகாக சொல்றார், எவ்ரி பர்சன் இஸ் a gift of God என்று சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனும் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு என்று சொல்கிறார். அவரிடம் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம், தீமையை பெற்றுக்கொள்ளலாம். நல்லவற்றை நாம் எடுத்துக்கொள்வோம், தீயவற்றை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்கின்றார். எனவே அன்பு மன்னிப்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்தாக நாம் ஜெபிப்போம். குறைகளை அல்ல, நிறைகளை நாம் பார்க்க முயற்சி செய்வோம். அன்னை தெரேசாவுடைய அதே வார்த்தை, குறைகளை பார்த்து கொண்டே இருந்தால் அன்பு செய்ய நேரம் இல்லாமல் போய்விடும் என்கின்றார். எனவே பிரியமானவர்களே, நாமும் நம்மோடு இருக்கிறவர்களை நேசிப்போம், அன்பு செய்வோம், உறவில் வாழ நாம் முன் வருவோம், ஆண்டவரை மையப்படுத்திய வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவர் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒன்றாய்
நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் சமர்ப்பிக்க மாட்டார்கள். அன்பு தந்தையே இறைவா, என் திரு அவையை வழி நடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியோர் ஆகியோரை உமது ஆசிரால் நிறைவிடவும் இப்புனிதமிகு பணியை சிறப்புடன் செய்ய அவர்களுக்கு நல்ல உடல் உள்ளம் ஆன்ம நலன்களை தந்தருளவும் வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்திய நாட்டில் வறுமையாலும் வன்முறையாலும் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர் சிறுமியர் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் என் நாட்டு தலைவர்கள் நல்ல திட்டங்களை ஏற்படுத்தி செயல்படுத்தவும் குழந்தைகளின் மாண்பு காக்கப்படவும் உமது அருளை தர வேண்டும் என்று தேவாவை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் சிறுபிள்ளைகள், எங்களால் என்ன செய்கிறீர்கள் எங்கள் மனம் சொந்து போகாமல் பின்தங்கி விடாமல் ஒரு நற்செய்தியின் விழுமியங்களை எங்களை உருவாக்கி நற்செய்திகளின் வழியாக உம் அன்பை பறைசாற்றி இயேசுவின் கண்மணிகள் நாங்கள் என்ற உணர்வோடு திருத்தூர் பணியாற்ற எங்களுக்கு திரை யாச்சனை தந்து வழிநடத்த இறைவாக மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசை கொள்ளுவதே இறைவா, நீ எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளுக்கு ஏற்ப நாங்கள் எங்கள் திறமைகளையும் ஆற்றல்களையும் நாங்கள் தவறான பாதையில் செலவிடாமல் நலம் விளைவிக்கும் நற்செய்திகளிலும் ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பக்தியிலும் வளரவும் இயேசுவுக்கு சாட்சியாய் இந்த உலகத்தில் வெளிப்படவும் எங்களை வரங்களாலும் கண்களாலும் இறங்கி வழிகாட்ட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலையிலே உள்ளவர்களுக்கு என்றும் கருணை காட்டுகிற அன்பே இறைவா, ஏழை எளியவர்கள், அடிப்படை வசதி இல்லாதவர்கள், தெருவோரங்களில் வாழ்வோர், கைவிடப்பட்டவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். பல நல்ல உள்ளங்கள் வழியாக அவர்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படவும் சமுதாயம் நீங்கவும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு நீதியான சமுதாயம் அமையவும் அருள்கத்து காக்கிற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நானே வழியும் வாழ்வும் என்று மொழிந்த எங்கள் அன்பு இறைவா, திருப்பதியில் இணைந்துள்ள அருள் தந்தையர்களுக்காகவும் அருள் சகோதரிகள் உறவினர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இறைமகன் இயேசுவை போல் ஒருவர் ஒருவரை அன்பு செய்து அரவணைக்கவும் இறை வார்த்தையின் அடிப்படையில் வாழ்விடவும் ஒருவர் ஒருவரை மதித்து மனிதனையும் காட்டிடவும் தேவையான அருள் செல்வமும் பொருள் செல்வமும் தமது வாழ்க்கைய அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஜெபிப்போமாக. எங்களெல்லாம் படைத்து பராமரித்து வண்ணத்தின் நட்பு தெய்வமே, உம்மாலன்றி எங்கள் யாரும் எதுவும் செய்ய முடியாது என உணர்கின்றோம், நம்புகின்றோம். நீதானே எங்கள் ஒவ்வொருவரும் இறைவாக ஆசீர்வதிப்பீராக. எங்கள் குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள், எங்கள் உறவுகள், நட்புகள் ஒவ்வொரு இறைவாக ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதித்து பெருக செய்கிறார். நீதானே தொடர்ந்து எங்களை பாதுகாத்து நல்வழி நடத்தி நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டிருந்தால் திருக்குடும்பத்தின் சாட்சிகளாக வாழவும் வளரவும் எங்களுக்கு துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
கிளையில்லா உலகில் இணைத்து நான் வாழ்ந்து நிம்மதி அளவில்லா பாவங்கள் தேடி அளவில்லா பாவம் அழகு அடியன தந்தவர் உனக்கு நான் இன்று உனக்கு நான் பொன்னும் சகோதரரை நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுத்து வைத்திருப்பது எல்லாம் தந்தை ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்டிக்காகவும் தமது நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்ளும். நாங்களும் திருமணம் கொண்டவர்கள் எளிய காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியுள்ள நாங்களும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமணத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அதன் நிலையான பயன் விளைவிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே தூயவரான தந்தை இந்த வாழ்வெல்லாம் இறைவா உம்மால் பார்த்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூய் ஆவியானவரிலிருந்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவரது திருமணத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்று தர தம் கைகளில் இருந்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை என்று உயிர்ப்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே வாழ்த்துத புனித அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்யும் ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் 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 வானம் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் மூச்சு. ஆகவே தூய ஆவியை படித்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபடுதலும் கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். மகிமை நிறைந்த தாம் திருக்கரத்தாம் திராட்சரசமலை கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதை பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். உம்மை ஆராதிக்கின்றேன். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீ வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதன் நோக்கத்தையும் மீட்பளிக்க கிண்ணத்தையும் பங்கு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியக்கூடிய தகத்தவர்கள் இலங்கை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கூடிய திரு அவையை நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தும் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அனைவரில் நிறைவு பெற செய்தலும். தந்தையே, இன்றைய நாளிலே உறவுகளை சிந்திக்கின்ற நாளே எங்கள் உறவுகள் நட்புகள் வளம் பெற துணை புரிவீராக. குறிப்பாக பிரிந்து வாழ்கின்ற குடும்பங்கள், பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, உறவுகள் மீண்டும் ஒன்று சேரவும் ஒற்றுமையாக வாழ்ந்து திருக்குடும்பத்தின் சாட்சிகளாக வாழ வளர அருள் புரிவீராக. உயிர்த்தல் பெருநோக்குடன் தூக்கிக் கொள்ளும் எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொள்ளும் திருமுக ஒளியை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுள் கன்னி தாயான புனித பெரிய நாயகி, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், எங்களுடைய மண்ணின் பாதுகாவலர் புனித அருளானந்தர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாம் நிலை வாழ்க்கை தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேற்றும் வரமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரை ஒன்றித்து எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. தீமையிலிருந்து எங்களை
வாட்டுவதில் தீமைகள் தீராத நோய்கள் மனநோய்கள் கடன் சுமைகள் அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கைவிட உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இப்பொழுது விடுதலை பெற்று யாரொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். என்னுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் அனைத்தையும் பாராமல் நாங்கள் மீது வைத்த நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கும் அமைதி ஒற்றுமை சமாதானத்தை பரிதருளீராகும். என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி அனைவரோடு இருப்பதாக. நம்முடைய அமைதியும் சமாதானத்தையும் ஒருவர் மற்றோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் உம் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் ஒரு பரிவிரக்கத்தினால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் மருந்தாகவும் இருப்பதாக. ஆமென். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கின்ற உயிருள்ள தெய்வம். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நல்வழி நடத்தி நாம் மென்மேலும் வளர்ச்சி பாதையில் பயணம் செய்ய உதவுகின்றவர். உறவோடு வாழ்கின்ற ஒவ்வொரு உள்ளங்கள் மத்தியிலும் குடிக்கொண்டிருக்கின்றவர் இவரே. இவருடைய எதிர்வருந்து அழைப்பை பெற்ற நாம் அனைவரும் பேரை பெற்றோம். ஆண்டவரே, தேவரின் எண்ணத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடம் எனது ஆன்மா நலமடை.
மூலமாகவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரை என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். போர்களை இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். தம்முடைய மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலையில் வாழும் பெரும்பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார். ஜெபிப்போமாக. வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி நம்புகின்றோம். அதனால் உம்மை வாழ்வை அழைக்கும் நாள் உணவின் வழியாக அறிந்து கொண்ட நாம் என்னாலும் உம்மையும் எங்கள் சகோதர சகோதரில் அன்பு செய்து வாழ எங்களுக்கு அருள்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னை மரியாவின் பரிந்துரையிலும் சென்று வாழுங்கள். திருப்பலை நிறைவேற்று.